Hi Makale, welcome back to Think with Lavanya. So yeah, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அன்சர்டைன், ரைட்? ஸோ எவ்வளோ சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நிறைய வேலை இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய சோகங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கோத்ரூ பண்ணுற டைமில் இந்த லைஃப் இஸ் அன்சர்டைன் அப்படின்ற விஷயத்த என்னோடய வீடியோஸ் மூலயமாவும் சில டைம்ஸ் ஓப்பனாகவே, சில டைம்ஸ் கொஞ்சம் அதை வேறு மாதிரி நான் வந்து ஆஃபனாக சொல்லுவேன் வீடியோஸில். பட் அகெயின் வென் வி கம் டு அவர் நார்மல் லைஃப், அதாவது ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து யோசிக்கிறப்ப இந்த வேலைகள், நமக்கு வர சந்தோஷங்கள், மெமரிஸ், சேட்னஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இப்படின்னு நம்ம பல வார்த்தைகளில் நம்ம லைஃப்பை டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கோத்ரூ பண்ணுற டைமில் நம்ம அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து மறந்துடுறோம். பட் ஸ்டில் நம்ம மறந்தாலும் லைஃப் இஸ் ஐ எம் வெரி அன்சர்டைன், இல்லை இந்த வாழ்க்கை ரொம்ப அன்சர்டைன் அப்படின்றத ஞாபகப்படுத்தாமல் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லைஃப் இஸ் அன்சர்டைன் அப்படின்றத வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல. அதை வந்து எஸ் ஐ எம் அன்சர்டைன். வாழ்க்கை உனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது, நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்காது. ஒரு செகண்ட் போதும் உனக்கு எல்லாம் கிடைக்க, ஒரே செகண்ட் போதும் நீ எல்லாத்தையுமே இழக்க அப்படின்ட்டு வாழ்க்கை நமக்கு ஒரு தடவையும் ஏதோ ஒரு விஷயத்து மூலயமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அண்ட் எஸ், அதே மாதிரி ஒன் மோர் திங், டெத் வந்து வாழ்க்கை எப்படி அன்சர்டைனோ டெத் இஸ் ஆல்சோ இன்எவிட்டபிள். டெத் இஸ் அன்சர்டைன். நம்மளால் தீர்மானிக்க முடியாத, நம்மளால் கணிக்கவே முடியாதது தான் டெத். மேபி நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்ம கோத்ரூ பண்ணுற ப்ராப்ளம்ஸ், நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், நம்மளோட டெய்லி ரொட்டீன், இதை வச்சு இந்த டெத், இந்த டேர்முக்கான காசஸ் இல்லை ரீசன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். பட் இது இல்லாமலே இருந்துட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் நம்மளோட லவ்டு ஒன்ஸை நம்ம இழப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப இட் இஸ் டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் நம்மளை யாராவது இழந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் யோசிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் இந்த பயம், இந்த ஃபியர்லாம் வந்து நான் எனக்கு சம்டைம்ஸ் இருந்திருக்கு. ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் பயமாக இருக்கும் எனக்கு. வாட் இஃப் ஐ லூஸ் திஸ் பர்சன், இல்லை வாட் இஃப் தே லூஸ் மீ, இந்த அளவுக்கு எனக்கு பயம் இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இந்த லேமெண்டிங்னால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இதுவுமே நம்ம பர்த்தை எவ்வளோ கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி இதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னிலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு குட்டி பீரியட் இருக்குல்ல, இங்கே வந்து சில பேர்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, இதை பண்ணக்கூடாது அதை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். என்ன நடக்கணுமோ அதை வந்து டிசைடட். ஸோ அங்கே போய் நம்ம எதையுமே மாற்ற போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு க்ரீட் எதுவும் இல்லாமல், மற்றவங்க மேலே க்ரட்ஜஸ் இல்லாமல், பேக் ஃபயர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு, நம்ம கண்ட எல்லா ட்ரீம்ஸையும் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீமாகவே இல்லாமல் அது ரியாலிட்டியில் பார்க்குறது தான் வந்து சூப்பரான விஷயம். ஸோ இந்த லேமெண்டிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ புரிஞ்சுக்கணும் தட் டெத் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு. மேபி நம்ம அவ்வளோ நல்லவங்களாக இருந்தால், நிஜமாலே நம்ம நிறைய சோலுக்கு வந்து கனெக்ட் ஆகிருந்தா, ரொம்ப ஒரு நல்ல பர்சனாலிட்டி, இல்லைனா வந்து மற்றவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சென்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா, நம்மளோட பர்த்தை கொண்டாடின மாதிரி நம்மளோட டெத்தையுமே நிறைய பேர் வந்து சோகமாக அவங்களோட பார்ட்டில் நடந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் லைஃப் இஸ் வெரி அன்சர்டைன் அண்ட் டெத் இஸ் இன்எவிட்டபிள். we had to accept it rather than lamenting. அதை தான் சொல்வேன். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் பார்த்தேன். I couldn't really express how sorry I feel for this loss, and my deepest condolences to the entire family. அட்லீஸ்ட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக அந்த பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் லெட்டஸ்ட் tell some words to them, let us make them strong அப்படின்னு சொல்கிறேன். And rest in peace Bhagiraj sir, that's what I want to tell. And
எஸ், நம்ம டேக்லைனை இப்போ சொல்லணுமான்னு யோசிச்சா ஐ டோன்ட் ஃபீல் லைக் டெல்லிங். ஸோ என்ன சொல்லலாம், ஜஸ்ட் லிவ் அண்ட் லெட் லிவ். அதுதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. பிகாஸ் இப்போ சிரிக்கிற மூட்லேயோ இந்த விஷயத்தை கன்வே பண்ணப்போ எனக்கு சீரியஸாக அந்த ஒரு நினப்பில் நான் இல்லை. ஸோ அதனால் லிவ் அண்ட் லெட் லிவ் அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங்.